ஹலோ மக்களே, வெல்கம் டு செஸ் கிங். பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்டனோட ஆடிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது என்னோடய கசின் கிருஷ்ணாவோட சேனல். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாள் செஸ் ஆட கொடுத்தான். நான் மார்டினோட ஆடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ் நான் நார்மல் ப்ரூக்கு மூவ் தான் எடுத்திருக்கோம். ஓகே, செகண்ட் மூவ் நான் நைட்டை வச்சு டிஃபென்ஸ் பண்ணுறேன். தேர்ட் மூவ் அவன் நைட்டை வெட்ட பார்க்குறான். திருப்பி நைட்டை கொண்டு வரணும் கைஸ். கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பான் இருக்குது. வெட்ட பார்க்குறான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிங்கை முன்னாடி கொண்டு வந்தாச்சு. செக் வச்சிட்டான். இப்போ அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மூவ் கண்டுபிடிக்கணும். பானை முன்னாடி கொண்டு வந்து டிஃபென்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. கான் முன்னாடி கொண்டு வந்து நம்ம டிஃபென்ஸ் பண்ணியாச்சு. அவன் பின்னாடி போயிட்டான். இப்போ நம்மளோட பானை வெட்டுவோன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெட்டியாச்சு. ஃபீல்ஸ் குட்டு கேப்சரான்னு கேட்குறான். ஆமாம், ரொம்ப குட்டாக தான் இருக்குது கேப்சர் பண்ண. உண்மையாகவே சொல்கிறேன். இங்கே குயினை கொண்டு வந்துட்டாங்க. குயினை வெட்ட சான்ஸ் கிடைக்குமா தெரியல. குயின் வெட்ட சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. நம்மளோட நைட்டை வச்சு நம்ம குயினை வெட்ட பார்க்கலாம் கைஸ். ஓகே, நம்ம குயின் இப்போ ஓடலுது. ஓகே, அங்கே போயிடுச்சு. ஒரு தள்ளி போயிடுச்சு நம்ம குயினை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிங்கை திருப்பி அதே பொசிஷன்லேயே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பிஷப் அங்கே கொண்டு போகிறான். பான் முன்னாடி மூவ் பண்ணியாச்சு. நம்ம பானை வச்சு நம்ம குயின் வெட்டியாச்சுங்க. சூப்பராக வெட்டிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறான். ஓகே, அவன் நைட் அங்கே கொண்டு வராங்க. ஏதாச்சும் மூவ் பிளான் பண்ணுறானான்னு தெரில. நான் கிங்கை இனிமேல் சைடில் கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் அ சேஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பானு பிஷப்பு குவீனு நிறைய இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்மேட் பண்ண கொஞ்சம் சான்ஸ் கொஞ்சம் கம்மி இங்கே சைடில் வச்சா கிங்கை. ஓகே, இப்போ நம்ம அவன் நைட்டை மூவ் பண்ணுறான். நம்ம பானை மூவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் என்ன மூவ் பண்ணுறான். ஓகே, நம்ம பான் மூவ் பண்ணியாச்சு. ஓகே, நைட்டை மூவ் பண்ணுறாங்க. வெட்டியாச்சுங்க அவனோட நைட்டை. ஐயோ, திருப்பி அவன் பிஷப் வச்சு பட்டிட்டான். பரவாயில்லைங்க, ஒரே ஒரு நைட்டு தான். ஸோ ஓகே, விடுங்க. ஓகே, நம்ம குவீனை வச்சு நம்மளோட பானை வெட்டுவோம். வெட்டலை நம்ம. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரூக் அங்கே வெட்டிடும். ஸோ வெட்ட முடியாது. ஓகே, இப்போ ரூக் அங்கே கொண்டு வரான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை நைட்டை மூவ் பண்ணியாச்சு. அவன் ரூக்கை மூவ் பண்ணுறான். ஓகே, இப்போ நம்ம குவீனை மூவ் பண்ணணும். ஓகே, குவீனை மூவ் பண்ணியாச்சு. அவன் வந்துட்டு பானை மூவ் பண்ணுறான். ஓகே, நம்ம என்ன மூவ் பண்ணலதேங்க. நம்ம யோசிக்கணும். ஏன்னா செஸ் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிற கேம் தான். அது யோசிக்கிறோங்க நிறைய. என்ன மூவ் பண்ணலான்னு தெரில. ஓகே, கரெக்டாக இப்போ ரூக்கை வெட்டுவோமா? கமான், ரூக்கை வெட்டலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரூக்கை வெட்டுவாங்க. நேராக டப்புன்னு போய் வெட்டியாச்சு. சூப்பராக வெட்டியாச்சுங்க. இப்போ நம்மளோட குவீன் பானை வெட்டியாச்சுங்க. இப்போ நம்ம 3 ட்ரையாங்கிள் மூவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அப்படியே நைட்டை வெட்டலாமா? எஸ், நைட்டை வெட்டலான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நைட்டை வெட்டினா நம்ம பிஷப் நம்மளோட குவீனை வெட்டினோம். அவள் இதை பிளான் பண்ணி தான் பண்ணுறான். ஸோ நம்ம குவீன் இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாங்க. ஐயோ, நம்ம குவீனை வெட்டிட்டான். பட் திஸ் வாஸ் ஜஸ்ட் அ சாக்ரிஃபைஸ். கடைசியில் யார் செக்மேட் வைக்கிறான்னு நம்மளும் பார்ப்போங்க. ஓகே, சைடில் வச்சுட்டு இப்போ நைட்டை வெட்டிடலாம். நைட்டை வெட்ட முடியாதுங்க, ஏன்னா நம்மளோட இது வெட்டிடும். பார்க்கலாம். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு. ஐயோ, செக் வச்சிட்டாங்க. ஓகே, சைடில் வந்து ஐயோ இப்போ திருப்பி செக் வைக்கிறானா? இல்லைங்க, நம்மளோட பிஷப்பை தூக்கலான்னு நினைக்கிறேன். எஸ், தூக்கியாச்சுங்க. ஓகே, இப்போ நம்மளோட நைட்டை தூக்கலாம். நம்மளோட பானை தூக்கலாம். எஸ், நம்மளோட நைட்டை தூக்கியாச்சுங்க. வேறு லெவலாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ செக்கு வச்சுட்டான். இப்படி வந்துட்டு ஐயோ, இப்போ பிஷப்பை தூக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக தூக்கிட்டோங்க. வேறு லெவலாக பிஷப்பை தூக்கியாச்சு. இப்போ நம்மளோட ரூக்கை தூக்குவோம். அவ்வளோதாங்க, 3 பான் தான் வச்சுருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பானை ப்ரமோஷன் பண்ணிவிட்டு இவனை ஈஸியாக செக்மேட் வச்சிடலாங்க. 4 பான் வைப்போமான்னு தெரில. ஒரு 2 குவீனு அப்புறம் ஒரு ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஏன்னா ஈஸி தான். இப்போ பாருங்கள், நம்ம ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளோட பானை வெட்ட பார்க்குறாங்க. பானை வெட்டினா நம்மளால் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூக்கை மேலே கொண்டு போயிட்டேன் கொஞ்சம். ஏன்னா நான் ஏன் திரும்ப மேலே கொண்டுவேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா செக்கு வச்சுட்டு இப்போ பானை வெட்டுவேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, பானை வெட்டியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பான் தான் வச்சுருக்கான். நம்ம ரூக்கை சைடில் கொண்டு போயிட்டு அதை வெட்டிடலாம். ஓகே, முதல்ல ப்ரொமோஷனை பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம ராஜாவே வெட்டியாச்சு நம்ம. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பான் முன்னாடி போய் ஒரு ப்ரொமோஷனை வச்சு ராஜாவை செக்மேட் வைக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இது. வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குங்க இது. செக்மேட் மூவ். ஓகே, செக்மேட் மூவ் வேறு லெவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், செக் வச்சாச்சு. இன்னும் வைக்கலைங்க, வச்சாச்சுன்னு நினச்சேன், பட் என்னமோ வைக்கலை.